அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய மிகப்பெரிய இபாதத்துகளில் ஒன்று நோன்பு ஆகும். திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறார், ஓ ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது, நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆகுவதற்காக. நோன்பு என்பது வெறும் பசி, தாகம் தாங்குவது மட்டுமல்ல, அது நம் இதயத்தை சுத்தப்படுத்தும் பயிற்சி, நம் பாவங்களை மன்னிக்க வைக்கும் வழி, நம் அல்லாஹ்வுடன் உள்ள உறவை பலப்படுத்தும் அரிய வாய்ப்பு. நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் ஈமான் மற்றும் நம்பிக்கையுடன் நோன்பு நோக்கிறாரோ அவரின் கடந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஆகவே இந்த ரமழானில் நாம் நோன்பை முழு மனதுடன் காக்கவும், நல்ல செயல்களை அதிகப்படுத்தவும், அல்லாஹ்வின் அருளை பெற முயற்சி செய்வோம். ஜஸாகுமுல்லாஹு கைரன். வஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.